அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். NMMS தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் தான் இதில் பார்க்க போகிறோம். மாணவர்கள் விவரங்களை எவ்வாறு புல் டேட்டா செய்து டவுன்லோட் செய்வது, அதன் பின்னர் மாணவர்களை தேர்வு செய்து NMMS தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் TNDGE புரியுதுங்களா? TNDGE அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே நமக்கு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கிளிக் ஹியர் டு அக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு NMMS எக்ஸாமுடைய PDF ஃபைல் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு PDF ஃபைல் தருவாங்க. அந்த PDF ஃபைல் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். இதோட February 2024 அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தமிழில் வேணும்னாலும் பதிவிறக்கம் செய்துக்கலாம். இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய முழு விவரங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி தொகை திட்டம் தேர்வு. இத்தேர்வு நடைபெறும் நாள் 03 February 2024 சனிக்கிழமை. இதுக்கு ஆன்லைன் கட்டணமாக 50 நம்ம என்ன பண்ணணும், கட்ட வேண்டியதாக இருக்கும். எங்கள் மாணவர்களுடைய எமிஷன், அப்புறம் அவருடைய பெயர், பாலினம், இந்த சார்ந்த விவரங்கள் அனைத்தும் சேகரித்து வைத்துக்கொள்ளணும். யாரெல்லாம் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரினுடைய குடும்ப வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு 3,50,000 3,50,000க்கு குறைவாக இருக்கிறவங்கலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதை குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர், அதில் சகோதரிகள் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம குறிப்பிடணும். இவர்கள் அந்த சகோதரிகள் இப்போ 2 ஆண், ஒரு வீட்டில் 2 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க முதலாவது பெண்ணா இரண்டாவது பெண்ணா அப்படின்றது இங்கே குறிப்பிடணும். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த விவரங்களை அனைத்தும் சரிபார்த்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பின்னர் மாணவர்களுடைய டேட்டாவை நம்ம எடுத்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, திரும்ப அகைன் இந்த TNDGE வெப்சைட் வாங்க. வெப்சைட் வந்த உடனே இந்த போர்ட்டல் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் லாகின்ஸ் இதில் இருக்கும். இதில் இதுவரையும் நாங்கள் NMMSக்கு அப்ளை பண்ணல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ரெஜிஸ்டர் பண்ணோன்னா இவங்க ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணிக்கோங்க. சார் நாங்கள் வருஷம் NMMS எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறோம், எங்களுக்குன்னு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா ஸ்கூல் இன்ஸ்டியூட் லாகின்ல லாகின் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட டைஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு, உங்களுக்கான பாஸ்வேர்டை உள்ளீடு செய்துக்கோங்க. சப்போஸ் இது மறந்துடுச்சு, எங்களுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தோம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பாஸ்வேர்டை ரீட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு நான் சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரியான விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், இங்கே டேஷ்போர்டுன்னு இருக்கும். அண்ட் தென் டேஷ்போர்டில் புல் டேட்டா ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? முதல்ல இதை நம்ம செய்ய வேண்டியது புல் டேட்டா. நமது பள்ளியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களான விவரங்களை அனைத்தையும் முதல்ல புல் டேட்டா கொடுத்து என்ன பண்ணணும், டவுன்லோட் செய்துக்கணும். புல் டேட்டான்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த டேட்டா புல்டு அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் திரும்பவும் டேஷ்போர்டு வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை ஃபார் NMMS ட்ரஸ்ட் எக்ஸாம்லாம் இருக்கும். இதெல்லாம் சேம் டேஷ்போர்டு தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஸ்கூலுக்கு NMMS எக்ஸாம் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அது மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்போ ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தால் ட்ரஸ்ட் எக்ஸாமையும் கொடுத்துருப்பாங்க, NTSCயும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ NMMS மட்டும் இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், இங்கே அப்ளை எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? எஸ், இந்த அப்ளை எக்ஸாம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மாணவர்களுடைய விவரம் இந்த மாதிரி வரும். மாணவர்களுடைய விவரம் இந்த மாதிரி வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எண்டு, அப்ளிகேஷன் எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளைன்றதை கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த ஸ்டூடெண்ட்டுடைய
ஃபோட்டோ. இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோவை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். சரிங்களா? அப்லோட் கேண்டிடேட் ஃபோட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், சூஸ் ஃபைல் கொடுக்குறோம். ஃபைல் கொடுத்தோடனே இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை அப்லோட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 KB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இங்கே காமிச்சிருக்கும். சரிங்களா? ஜேபிஜி ஃபைலாக மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் எப்படி இருக்கலாம், 50 KB வரையும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட்டுடைய விவரங்கள், டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ இந்த விவரங்கள் அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபாதருடைய நேம், மதர்ஸோடைய நேம், அண்ட் தென் அவங்களுடைய இனம். அடுத்தது கேண்டிடேட்ஸோடைய ரெசிடென்ஷியல் ஏரியா, ரூரல்னா ரூரல், அர்பன்னா சிட்டியில் இருக்கிறவங்க அர்பன்னு குறிப்பிடுங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களாம் ரூரல்னு குறிப்பிடுங்க. கேஸ்ட் கேட்டகரி, இவங்க என்ன கேஸ்ட்டு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த கேஸ்ட்டை மட்டும் கரெக்டாக குறிப்பிட்டு வச்சுக்கணும். இவங்களுக்கான கேஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டிசபிலிட்டி யாராவது இருந்தாங்கன்னா இதை குறிப்பிடுங்க, இல்லைனா நன் அப்படின்றத குறிப்பிடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன், இவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஸ்கூலில் என்ன மீடியம் இருக்கோ அந்த மீடியம் வந்து இங்கே குறிப்பிடணும். அண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்கும் குறிப்பிடணும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் குறிப்பிட்டாச்சு. குறிப்பிட்ட பிறகு அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல், நம்ம ஸ்கூலுடைய பேர் எல்லாம் இதில் குறிப்பிட்டாச்சு. இது எல்லாமே நம்ம என்எம்எம்எஸ்ல இருக்கிறது இதில் வந்துடும். சரிங்களா? ரைட். அண்ட் தென் ஃபாதர்ஸ் எஜுகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதருடைய எஜுகேஷன் எந்த லெவல் வரையும் படிச்சிருக்காங்க அப்பா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், இதில் குறிப்பிடணும். இதுலேயே நிறைய டைப் கொடுத்துருப்பாங்க. நோ ஃபார்மல் எஜுகேஷன்னா நோ ஃபார்மல் எஜுகேஷன், என்ன அவங்களுடைய அப்பா படிச்சிருக்காங்களா இல்லை ஹையர் செகண்டரி படிச்சிருக்காங்களான்றதை இதில் குறிப்பிடுங்க. இல்லை அவங்களுடைய என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத இதில் குறிப்பிடுங்க. சரிங்களா? ஓகே. மதருடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய எஜுகேஷன் அப்படின்றத இதில் குறிப்பிடுங்க. மதருடைய எஜுகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு ப்ரைமரினா அப்புறம் ப்ரைமரின்னு குறிப்பிடுங்க. அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன பண்ணுங்கள், இதையும் குறிப்பிடுங்க. அண்ட் தென் நம்பர் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் லிவிங் இன் த ஹவுஸ், இல்லை 4ன்னு குறிப்பிடுறேன். பிரதர்ஸ் வந்து எதுவும் இல்லை, அதனால் 0. சிஸ்டர்ஸ் வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க, இவங்க வந்து 1 அப்படின்றத நான் குறிப்பிடுறேன். சரிங்களா? ரைட். இவங்களுடைய பேரண்ட்டோட இன்கம் இதில் வந்து குறிப்பிடுங்க. அண்ட் தென் லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட்லைன் கொடுங்க, ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் இதில் குறிப்பிடும். இதில் குறிப்பிடக்கூடிய நம்பருக்கு தான் இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இதை கைண்ட்லி என்ன பண்ணுங்கள், இந்த நம்பரை கரெக்டாக வெரிஃபை பண்ணி. சரிங்களா? ரைட். மெயில் அட்ரஸ் இருந்தால் மெயில் அட்ரஸ் குறிப்பிடுங்க. இப்போ இந்த விவரங்கள்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்களுடைய எம்இஸ் நம்பர், அவங்களுடைய பெயர், ஃபாதர் நேம், மதர் நேம், அவங்களுடைய ஜெண்டர், அண்ட் தென் இந்த கேஸ்ட் டீட்டெயில்ஸ், அண்ட் தென் டிசபிலிட்டி பர்சன்டேஜ், அண்ட் தென் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இது அனைத்தும் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்ட பிறகு அவங்களுடைய மொபைல் நம்பரும் குறிப்பிடுங்க. அடுத்தது இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸும் குறிப்பிட்டுக்கோங்க. குறித்து முடிச்ச அப்புறமா இதில் சேவ் அண்ட் அப்ளை அப்படின்றத குறிப்பிடுங்க. இப்போ இதில் திரும்பவும் அகைன் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி திரும்ப என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்திருக்கும் இப்போ. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களுக்கு கரெக்ஷன்ஸ் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியும்னா இந்த நேம் கேமெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ எம்இஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதில் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், இதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸை அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த விவரங்கள் போகிறது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளை எக்ஸாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த வியூ ரெசிப்டில் போயிட்டு அவங்களுடைய ரெசிப்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முடிஞ்ச பிறகு எல்லா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டீங்களா அப்படின்னும் பொழுது இங்கே முடிச்சிட்டோடனே மேக் பேமெண்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்த உடனே நேராக டேஷ்போர்டுக்கு போகும்.
எங்கள் அப்ளை எக்ஸாமில் யாருன்னா விடுபட்டிருந்தாங்கன்னா அப்ளை எக்ஸாம்ன்றதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மேக் பேமெண்ட்டு கிளிக் பண்ண உடனே தனித்தனியாக ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது செலக்ட் ஆல், இங்கே மேலே இருக்கிற டேபிளை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே செலக்ட் ஆகும். சரிங்களா? நம்ம பள்ளியிலேருந்து எவ்வளோ மாணவர்களுக்கு கட்ட வேண்டுமோ அவங்களோட விவரங்களையும் இங்கே கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. இதில் மேக் பேமெண்ட்டில் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு கொடுங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு கொடுத்த உடனே நமக்கு இந்த பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் அப்படின்னு கொடுங்க. இந்த ஆன்லைன் கொடுத்த உடனே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எஸ்பிஐ அண்ட் நெட் பேங்கிங் ஆன் அதர்ஸ் எதுனா இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டெபிட் கார்டுனா காசு இந்த ஏடிஎம் கார்டு வச்சு கட்டுறது எப்படி அப்படின்றதும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நெட் பேங்கிங் இருக்குது, ஸோ அதனால் நெட் பேங்கிங்கில் கட்டிக்கிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி 50 + 20 70 rupeesன்னு வருது. சப்போஸ் டெபிட் கார்டு இல்லாமல் டெபிட் கார்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். ஸோ அப்போ டெபிட் கார்டு டீட்டெயில்ஸில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக டெபிட் கார்டில் கட்டும்பொழுது நமக்கு ₹1 தான் நமக்கு ஃபீஸு. ஸோ அதனால் நான் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுங்க. டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கார்டோடைய நம்பர் இதில் கொடுத்துட்டு இதில் எக்ஸ்பைரி டேட் கேட்பாங்க. கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இதோடைய எக்ஸ்பைரி டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கார்டு ஹோல்டர்ஸ் நம்ம நேம் இருந்தால் நம்ம நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை ஆட் பண்ணிக்கோங்க. சிவிவி அப்படின்னா கார்டு பக்கத்தில் பின்னாடி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு கீழே நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுங்க. கொடுத்துட்டு பே நவ் கொடுங்க. பே நவ் கொடுத்த உடனே இந்த டீட்டெயில் கேட்கும். வேணும்னா அந்த கார்டை சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா வித்தவுட் சேவிங் கார்டுன்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே பேமெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த கார்டு வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம், நான் நோன் கொடுத்துருங்க. இந்த பேமெண்ட் முடிஞ்ச உடனே ரீடைரக்ட் ஆகிட்டு உங்கள் பேமெண்ட்ஸ் இங்கே கேட்டிருக்கீங்களா, இங்கே வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்ன பண்ணலாம், நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இதை என்ட்ரு பண்ணி முடித்த உடனே மேக் பேமெண்ட்டுன்னு கொடுங்க. பேமெண்ட் கொடுத்த உடனே நம்ம பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த பேஜஸ் வரும். இந்த பேஜஸில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்த்துக்கலாம். சப்போஸ் எதுனா ஃபெயிலியர் ஆச்சுனாலும் நம்ம 24 ஹவர்ஸில் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டீட்டெயில்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மேக் பேமெண்ட்டில் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டுறதுக்கான ஈஸியான வழிமுறைகள். இதே வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் நெட் பேங்கிங்லேயும் கட்டலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இப்போ நம்ம பண்ணக்கூடிய எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பேஜுக்கு எப்படி போகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் டேஷ் பே போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு குரூப் டைப்பில் என்எம்எம்எஸ் எக்ஸாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ரிப்போர்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. கேண்டிடேட்டுடைய டீட்டெயில், என்ன டீட்டெயில் நம்ம விண்ணப்பித்த அனைத்து விவரங்களும் வேணும் அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட் டீட்டெயில் ரிப்போர்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். டைப் வந்து பிடிஎஃப் தான், நம்ம ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிட்டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்னுடைய டீட்டெயில்டு ரிப்போர்ட் இருக்கும். இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விவரங்கள் முழுவதுமாக இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரி ரிப்போர்ட். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சம்மரி ரிப்போர்ட்டு. இதை பிடிஎஃப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா திரும்பவும் டேஷ்போர்ட் போயிட்டு அகெயின் மல்டிபிள் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் டைப்பு அண்ட் ரிப்போர்ட்ஸ் டைப்பில் சம்மரி ரிப்போர்ட். ஏன்னா ஒன் டைம் ப்ராசஸ் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் அதையே நம்ம எடிட் பண்ணால் வராது. ஸோ அதனால் அகெயின் டேஷ்போர்ட் போயிட்டு டேஷ்போர்டில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், சம்மரி ரிப்போர்ட்ஸ் வரும். கெட் சம்மரி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் இந்த ஒரு டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த டவுன்லோட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து மொத்தம் எத்தனை பேர் வந்து இதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
ஸோ திஸ் இஸ் ரெண்டு டைப் ஆஃப் ரிப்போர்ட்டு. ஒன்று வந்து சம்மரி ரிப்போர்ட்டு, இன்னொன்று கேண்டிடேட் டீடைல்ஸ் ரிப்போர்ட். இது 2 விவரங்களையும் நம்ம பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.